வணக்கம். இன்று காரணியார் நோன்பு. சாவித்திரி தன்னுடைய கணவன் சத்தியவானுடைய உயிருக்காக யமனோடு போராடி மீட்டு வந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். அன்று அவள் இந்த நோன்பை தான் நோட்டாளாம். சுமங்கரிகள் தன்னுடைய சௌமாங்கரியத்துக்காகவும் கணவனோட நீண்ட ஆயுளுக்காகவும் வேண்டும் தினம் இது. நோன்பிருந்து வெள்ளடியும் உப்படியும் பண்ணி மாசியும் பங்குனியும் கூடுற இந்த பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுவோம். நான் ஒரு சிறிய கவிதை இந்த காரணியார் நோன்பு தொடர்பாக எழுதினேன். அதை திருமதி சங்கரி சதீஷ் பரத்வாஜ் அவர்கள் அற்புதமான ஒரு பாடலாக தன்னுடைய இனிமையான தெய்வீகமான குரலால் பாடி நமக்கு அளித்திருக்கிறார். அதை நீங்களும் கேட்டு இன்புறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கல்யாணி ராகத்தில் அமைந்த அற்புதமான விருத்தம் இது. கருணை பொழியும் கல்யாணிக்கே காமாட்சிக்கே கார்மழை போல் கருணை பொழியும் கல்யாணிக்கே காரடையும் வெண்ணையும் கரத்தில் ஏந்திய காரடையும் வெண்ணையும் கரத்தில் ஏந்திய கணவனது ஆயுள் வேண்டி கையேந்துமோ மாங்கல்யம் காப்பாள் மாங்கல்யம் காப்பாள் அந்த மங்களாம்பிகை மனதார பூஜை செய்யும் அன்பர் தமக்கே யமனையும் ஜெயித்த அந்த சாவித்ரி போல் என்னாலும் சௌமாங்கல்யம் வேண்டி துதிப்போ. ஜய 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 காமாட்சி காமகோட்டியே ஜய 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 காஞ்சிபுர பிரதம தேவதே ஜய 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 காமாட்சி காமகோட்டியே ஜய 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 காஞ்சிபுர பிரதம